நம்மளும் நல்ல பேரு. ஓ இப்போ நீ காலேஜ் போறனால டிராகன்ல வர பிரதீப் ரங்கநாதன் நினைச்சுக்கிட்ட அப்படிதானே? அவர் யாரு நீ யாரு? நம்ம எல்லாம் எவ்வளவு பிஸி ரொம்ப பிஸியா இருக்கோம். தெரியும் ப்ரோ. நான் பிஸி, நீ இல்ல நான் பிஸி. ஆமா இவனை பத்தி சொல்ல மறந்துட்டேன். சரி 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 மச்சி. ரொம்ப ஃப்ரெண்ட்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க गाइस. டேய் எங்க நட்பெல்லாம் பழங்காலத்து நட்பு. பழங்கால நட்பா அதெல்லாம் இல்ல ப்ரோ. என்னடா பண்ற? இவ்வளவு நேரம் நல்லா தானா போயிட்டு இருந்துச்சு, நீ வந்து தானா இப்ப கெடுத்துட்டு இருக்கற? என்ன வீடியோ எடுக்க விடுறா, என் வேலையை எனக்கு செய்ய விடு. இப்படி வந்துருப்பா, வரவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. தனிசியா என்னன்னா இது? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏறு. இது என்னது? உளுந்து. உளுந்துதான்டா, உளுந்து. உளுந்து சாகுபடி. எங்க உளுந்து? கீழே உளுந்து. டேய் உளுந்தா பருப்புடா. உளுந்தா பருப்பா? அப்படி தெளிவா சொல்லுங்க. உளுந்து. இது நெல் தரிசல் பயிர் சாகுபடி. நெல்லுடா. டேய் அரிசிடா. அரிசி. இதுலதாங்க அரிசி நம்ம வீட்டுக்கு வரது இதுல தான் வருது. பாத்துவாங்க நல்லா. அதே மாதிரி இதுல எல்லாம் வந்து இந்த தானியங்கள் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. நெல் இருக்கு. சோ இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத காட்டுப்பா. தானியங்கள்லயே ஒரு டிசைன் செஞ்சு சூப்பரா இருக்கு. நீ தூக்குனா நம்மள தூக்கின்னு போயிடுவாங்க. தூக்கின்னு போய் வச்சுக்கோ. டேய் போய் யாரோ பாக்க போறாங்கடா. நம்மதான் விட்டா நம்மள தூக்கின்னு போயிடுவாங்க. வாடா டேய். இதானா இது? எல்லாம் அதுதான். எல்லாம் எக்ஸ் ஒய் Z படியா? அதேதான். அதோட கூட்டம் தான் எல்லாம். இப்போ நீங்களாம் நீ நான் எல்லாம் எப்படி கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் தான். சகாசி வெளியே போயிடும். அது ஏன்டா எடுக்கிற? அது ஏன் எடுக்கிற? போடா உள்ள. இந்த நாயை நம்பி நான் ஒரு மைக்க கொடுத்தா அதுல இருந்து இந்த மாதிரி பஞ்சை தொலைச்சு வச்சிருக்காங்க. கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா பொத்தி பொத்தி வச்சிருக்கேன் மைக்கு. போடாங்க. வா போலாம். பரவாயில்ல. தேடி ரொம்ப நேரம் தேடிட்டேங்க, கிடைக்கல. போயிட்டு கன் செக்ஷன்ல இருக்கு. வாங்க மெதுவா. கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லடா, கவர்மெண்ட் நமக்காக இல்லாதவங்களுக்கு கட்டி கொடுக்குற வீடு. இந்த டிசைன்ல தான் இருக்கும். டிசைன்ல தான் गाइस வீடு கட்டி தருவாங்க. ஆமா தானா? நீ பார்த்ததே இல்ல? பாத்துர்க்கா. பாத்துர்க்கதானே? இதுல பாக்குறானே ஒரு டைம். பாத்துக்க, நல்லா பாத்துக்க ஒரு தடவை. டோரை திறந்து பாரு, ஜன்னலை திறந்து பாரு. டேய் மூடிடா, உள்ள யாராவது இருக்க போறாங்க. ஓடிரலாம். வாங்க गाइस ஓடிரலாம். பாத்தீங்கன்னா கன் செக்ஷன் இருக்கு. கன் கிட்ட எல்லாம் போலாம். வாங்க போலாம். ப்ரோ AK-47 எல்லாம் இருக்கு போல. AK-47s நிறைய கன்ஸ் இருக்கு गाइस. ஒன்னு தூக்கின்னு போலாம் வாங்க. அவரமா போலீஸ்காரங்க புடிச்சுவாங்க गाइस. ஆமா போலீஸ் எல்லாம் என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க. AK-47 எங்கடா இருக்கு? அங்க இருக்குது பாரு. அதான் AK-47 அங்க இருக்கு. அதெல்லாம் நாங்க ஃப்ரீ ஃபயர்லயே பாத்துட்டோம்டா. நீங்களும் ஃப்ரீ ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா பாத்துவாங்க गाइस. இதுல இந்த கன்லாம் ஃப்ரீ ஃபயர்ல இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. வா இவ்வளவு நேரம் இவன் புடிச்சிட்டு இருந்தான் வீடியோ. இப்போ ஒரு பழைய வீடியோ எடுத்த ஒருத்தனை கூப்பிட்டு வந்து வீடியோ எடுக்க வச்சான். அந்த நாய் என்ன பண்ணிச்சு தெரியுமா? அவரு வந்து கொஞ்சம் சுத்தி பார்க்க போனாரு ப்ரோ. டேய் வீடியோ ஆன் பண்ணவே இல்ல சொன்னா என்ன பயமுறுத்திட்டாடா. அந்த எனக்கு வயிறெல்லாம் கலக்கிட்டு ஆனே பண்ணல கேமரான்டா. நான் வந்து நான் எப்படி நீ புடிச்சடா? இப்ப அவன் புது கேமராமேனா? அவனுக்கு எனக்கு நிறைய பர்சனலுக்கு ப்ரோ நான் யார்த்தையும் சொல்ல மாட்டேன். அவரு முக்கியமா டேய் விளாக பாக்குறேன்னு அங்க இங்க பாத்துட்டு சைட் அடிச்சுட்டு போறடா. என்ன மட்டும் எடு, கவர் பண்ணி. என்ன மட்டும்னா குரூப் எடு. வாங்க ஏதோ ஒரு முக்கியமா பேசுறாரு. இப்ப பாக்கலாம்னு வாங்க गाइस போலாம். இந்த கண்காட்சி பாத்தீங்கன்னா 30 டேஸ் நடக்கும். இந்த 30 டேஸும் பாத்தீங்கன்னா நமக்காக எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்னு இந்த ஃபயர் இன்ஜின் வண்டி எப்பவுமே நான் தான் சொல்லிட்டு இருக்கல. சரி ஃபயர் இன்ஜின் வண்டி எப்பவுமே நிற்கும். அதே மாதிரி ஆம்புலன்ஸும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக 24 hours இங்கே, அதாவது 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 9:30 முடிப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த நேரம் எப்பவுமே இந்த 2 வண்டியும் சேஃப்டி பர்பஸ்க்காக நிற்கும். ஏதாவது சப்போஸ் எமர்ஜென்சினா அந்த நேரத்தில் நமக்கு அவங்க வந்து உடனே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்துல நமக்கு சேஃப்டி பர்பஸ் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் உஷாரா வந்து நல்லபடியா பார்த்துட்டு போயிடுங்க. ரொம்ப இந்த அராஜகம் பண்றது, ரொம்ப ஓடி பிடிச்சி விளையாடுற வேலை எல்லாம் வேண்டாம். ஸோ சேஃப்டியா வந்து சேஃப்டியா போங்க. சில்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க. இங்க ஒரு நிறைய பாட்டு ஓடிட்டு இருக்கு, அதனால என்னால விளாக் சரியா பண்ண முடியல. நிறைய விஷயங்களை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாட்டோட சவுண்டு நம்ம காப்பிரைட் கொடுத்துருவாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த சாங் சவுண்ட் எல்லாம் வராம நான் உங்களுக்கு கவர் பண்றேன். ஐயோ गाइस எங்க அண்ணனா காணோம் गाइस. வாங்க போய் தேடலாம். எங்க காணோம் தெரியல. வாங்க போய் தேடலாம். அது வந்து ஒரு காம்பவுண்ட் ஒரு பக்கம் எங்க போனானே தெரியல गाइस. வாங்க போய் பார்க்கலாம். அங்க இருக்கார் गाइस. அண்ணா என்னண்ணா பண்றீங்க? டோக்கன் வாங்க நிக்கிறேன்டா. ஓ அப்பள டோக்கன் வாங்க தான் गाइस நின்னுட்டு இருக்கேன். அப்பளத்துக்கு டோக்கன் வாங்க. அதாவது என்ன விஷயம்னா அங்க வந்து கூட்டமா இருக்கறனால இங்க வந்து ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. அதனால நம்ம ஸ்டாப் பண்ணி ஒரு 10 minutes கழிச்சு தான் வாங்க முடியும். நான் ஒரு செகண்ட் நீ தொலைஞ்சு போறேன்னு பார்த்தேனா? பாவி
இவ்வளவு பெரிய கண்காட்சியில தொலைஞ்சிருவானடா சின்ன நீங்க குழந்தைய இப்ப இவ்வளவு பெரிய கண்காட்சியில தொலைஞ்சிட்டாங்கன்னா நான் எங்க போய் தேடுறது எங்க அண்ணனை சொல்லுங்க. நீ தொலைஞ்சு போ நான் ஏன் தொலையணும் நீ நீங்க தானே தானே இப்ப காணும். நீ தானே இவர்தானே தொலையணும் காணும். இப்ப இவர்தான் நான் வந்து தேட முடியும். இனி இப்போ நம்ம முக்கியமா வர்றது இந்த கண்காட்சிக்கு வரதே பாத்தீங்கன்னா அப்பளம், அதாவது டெல்லி அப்பளம். இந்த அப்பளம் எங்க தேடினாலும் நமக்கு கிடைக்கிறது இல்ல. இப்ப பெருசா இருக்குமா அவ்வளோ? ஸோ இந்த டெல்லி அப்பளம் சாப்பிடதான் இப்போ வந்திருக்கோம். டெல்லி அப்பளம் நம்ம சாப்பிட்டுட்டு பஜ்ஜி இங்க ஃபேமஸ், ரெண்டுமே நம்ம சாப்பிட போறோம். வாங்க எவ்வளவு பிரைஸ்ங்கிறத நம்ம பார்த்துட்டு வாங்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க தொலையாம போங்க. எப்படியோ நாங்க அண்ணன் வந்து டோக்கன் வாங்கிட்டாங்க. அப்பளம் வந்து பாத்தீங்கன்னா அப்பளம் 70 ருபீஸ், பஜ்ஜி வந்து பாத்தீங்கன்னா 50 ருபீஸ். ஸோ நம்ம 2 அப்பளம் சொல்லியிருக்கோம். பஜ்ஜி டோக்கன் ஒன்று சொல்லுவேன். அப்படியே வீடியோ எடுத்துனே போய் எண்ணெயில விழுந்துருப்பா. எண்ணெயில விழுக்குறேன். இந்த பக்கம் வாங்க கைஸ் பார்க்கலாம். ஆனா அப்பளமே காணும் கைஸ், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பவே வெட்டியா தானே இருக்க, போய் பஜ்ஜி வாங்க போ. பஜ்ஜி வாங்கலாம் கைஸ், வாங்க போலாம் கைஸ். இப்போ வந்து பஜ்ஜி வாங்க வந்திருக்கோம். 50 ரூபாங்க கைஸ் பஜ்ஜி. வாங்கிட்டே நம்ம வந்து பேசலாம் கைஸ். பஜ்ஜிங்க இல்லையா அந்த பக்கமா பாய் என்ன பஜ்ஜினா? இந்த அப்பளம் வாங்குறது கூட முக்கியம் இல்ல கைஸ், இந்த பத்திரமா இந்த கூட்டத்துல பாதுகாத்து எடுத்துட்டு போறதுதான் நமக்கு ரொம்ப ரிஸ்க். நம்ம ஒரு ஓரமா பஜ்ஜி சமைக்கலையானா இருண்ணா வாடா இதை சாப்பிடுவோம். சரி கைஸ் ஃபர்ஸ்ட் அப்பளத்தை சாப்பிடலாம். எப்பயோ கைஸ் ஒரு வழி அப்பளம் வாங்கிட்டு வந்துட்டேன். இவன் தான் பஜ்ஜி வாங்காம வந்துட்டான். ஸோ அப்பளம் முதல்ல சாப்பிட்டுருவோம். பஜ்ஜின்னு போடல கைஸ், இன்னும் சமைச்சிட்டு இருக்காங்க. போட்டா டேய் வாங்க. இந்த அப்பளம் வாங்குறது கூட மேட்டர் இல்ல, அத அந்த கூட்டத்துல பாதுகாத்து எடுத்துட்டு வரோம் பாத்தியா, டாஸ்கே இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா அப்பளம் உடையாம எடுத்துட்டு பாருங்க. அண்ணன் எவ்வளவு டேலண்ட் பார்த்தல, ஒட்டையாம கொஞ்சம் கூட சும்மா பிசுறு தட்டாம எடுத்துட்டு வந்திருக்காங்க கைஸ். அப்பளம் போட்டிருக்காங்க. என்னன்னா இது? ஸோ இது வந்து நம்ம இந்த இட்லி பொடி எல்லாம் போடுவோம்ல, அந்த பொடி மாதிரி ஒரு மசாலா. ஸோ முதல்ல ஒரு வாய் நம்ம சாப்பிடுவோம். இது சாப்பிடணும்னா இந்த நம்ம போட்டி எல்லாம் சாப்பிடுவோம், முறுக்கு போட்டி, அது மாதிரி தாங்க இருக்கும். சூப்பரா இருக்கும். வந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது மிஸ் பண்ணிட்டு மட்டும் போகாதீங்க. எவ்வளவு அமௌண்ட் சொன்னாதானா? சொல்லிட்டேன்டா 70 ருபீஸ். 70 rupees guys. அப்பளம் ஒண்ணே 70 rupees guys. ஆமா, இதை எடுத்து கொஞ்சம் இப்படி பண்ணிடணும், அவ்வளவுதான். அப்படி வந்து ஓடிடணும். பாருங்க guys, எங்க அண்ணன் இந்த மாதிரி எல்லாம் பண்றான்ட்டு. அண்ணா அண்ணா பஜ்ஜி வாங்கிட்டானே, எப்படியா ஃபைனலா? ஐடியா எப்பா வாடா ராசா. அண்ணா 3 தானே தந்திருக்காங்க பஜ்ஜி. 50 ரூபாய்க்கு 3 தானடா? ஆனாண்ணா கைஸ் மிளகா பஜ்ஜி தாங்க. ஆனா சைஸ் பெருசா தான்டா இருக்கு. பரவாயில்ல. எத்தனை பேர்? 2 4 5 ஆளுக்கு பாதி பாதி தூக்குங்க. சூடா இருக்கு guys ரொம்ப. எப்பா கைலாம் எரியுது guys. மிளகாய் முழுசா போட்டுருக்காங்க. மிளகாய் முழுசா போட்டுருக்காங்க. மிளகாய் இல்லாம என்ன இருக்கு? முழுசா சூடு guys. நல்லா சூடா சூப்பரா இருக்கு guys. யாரா இது வெளியே இருக்கிறது மட்டும் சாப்பிடும், உள்ள இருக்கிறது சாப்பிட்டா தானே டேஸ்ட். ஸோ நம்ம இப்போ கண்காட்சியோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம், ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்ச இடம், இன்ஃபேக்ட் பெரிய ஆளுங்களுக்கும் பிடிச்ச இடம். எங்க வந்திருக்கோம்னா அம்யூஸ்மெண்ட் பார்க். கலர்ஃபுல்லா இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் தான். ஏன்னா ஒவ்வொரு கேமும் வந்து இங்க பாத்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர், சிம்பிளா ஒரு ரோலர் கோஸ்டர் இருக்கு. அப்புறம் தம்பி இந்த பக்கம் ஒரு டிராகன் கேம் மாதிரி கொலம்பஸ்ன்னு சொல்லலாம். சின்ன கீழ ஒண்ணு இருக்குனா, கீழ பாருங்கண்ணா. அதான்ப்பா கொலம்பஸ்ன்னு சொல்லலாம், டிராகன்னு சொல்லலாம். ஓ கீழ ஒண்ணு, இதைத்தான் சொன்னியா? கீழ பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுற மாதிரி போட் மாதிரி, சின்ன குழந்தைங்களுக்கு போட் மாதிரி இருக்கு. ஸ்விம்மிங் பூல் மாதிரி பண்ணி அதுல ஒரு போட் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு கேமையும் போய் என்னென்னு விசிட் பண்ண போறோம். ஆனா நம்ம மேலே ஏரியெல்லாம் போய் விளையாட போறது இல்ல. ஏன்னா அட்வென்ச்சர்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதா. எங்க அண்ணனுக்கு வயசு ஆயிடுச்சுங்க. ஏய் வயசு இல்ல, அட்வென்ச்சர்னா பிடிக்காரா நமக்கு. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா என்ன புத்தி புத்தி வளர்த்துட்டாங்க. இப்படி பத்தி பத்தி. அதனால எனக்கு இந்த அந்த அட்வென்ச்சர் கேம் எல்லாம் எனக்கு மோஸ்ட்லி பிடிக்காது. 120 ரூபா வாங்கிட்டு இவன் 7 ரவுண்ட் தான் சுத்த வைக்கிறான்னா நீ போவியா? கண்டிப்பா போக மாட்டேன். நான் போவேன். ஏன்னா இதுல பெருசா பயமா இருக்காது. இப்ப அது மாதிரின்னா தான் கொஞ்சம் பயம். 7 ரவுண்டு தானேண்ணா? 7 ரவுண்டு தான். ஆனாலும் வந்து இதுல கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கும். அப்படித்தானே? கரெக்ட் தான். ஆனா அது ரொம்ப ஓவரா சுத்துது இல்ல. ஆனா இந்த ரோலர் கோஸ்டர்ல மட்டும் நம்ம போயிட்டோம்னா உடலு குந்தாணிலாம் வெளியே வந்துடும். அந்த ஆட்டு கட்டி வெளியே வச்சு தாங்க போகணும். அதுல ஆமா, ஆட்டு கட்டி வெளியே வச்சுக்கிட்டா நம்ம அதுக்குள்ள போகணும். இந்த ரோலர் கோஸ்டர்ல 120 கொடுத்து போனா
உயிருக்கு அவன் உத்தரவாதம் கொடுப்பானா? தர மாட்டாங்க, சொல்லு. கண்டிப்பா நான் தர போறேன், மாட்டாங்க, நான் இப்பயே போறேன். உயிருக்கு கண்டிப்பா உத்தரவாதம் தர கொடுக்க மாட்டாங்க guys. மாட்டேன். அப்புறம் ஏன் நான் காசு கொடுத்து நமக்கு நாமே சூனிய அது ஒரு வச்சுக்கணும்? என்ஜாய்மெண்ட்னா அப்படி என்னடா என்ஜாய்மெண்ட்? பாருங்க எப்படி சுத்துது. இந்த ஏடா, box வரப்ப இப்போ கொஞ்சம் பயம் இப்போ இருக்கும். நீங்களே கைஸ், சொல்லுங்க. இப்போ நான் ஃபுட் vlog எல்லாம் பண்றேன். அந்த ஃபுட்டை சாப்பிடுறதே ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அது விட்டா வெளியே ஜாலியா பைக்ல சுத்துறேன், கார்ல சுத்துறேன், அதுவே ஒரு என்ஜாய்மெண்ட் தான். அதுல இல்லாத என்ஜாய்மெண்டா இந்த ரோலர் கோஸ்டர்ல வந்துரும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரினா இப்போ வந்து உங்களுக்கு ஃபுட்ல என்ஜாய்மெண்ட்னா அவங்களுக்கு வந்து அந்த கேம்ஸ்ல என்ஜாய்மெண்ட் பண்றாங்கல்ல கேம், இது எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இதுல பாரு, அந்த இடத்துல பாரு, பார்த்தாங்க அந்த இடத்துல 7 ரவுண்ட் ஒன்லின்னு போட்டிருக்காங்களே. இதுல அவங்க பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் காட்டுறாங்க. ஆனா இதுல என்ன கேம்ங்கிற பேர் போடல. இப்போ இந்த கேம் பேரே எனக்கு தெரியல. நம்ம ஃபிக்ஸ் பண்ணனும் கேம். எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இப்போ வந்து சீட்ஸ்லாம் இருக்கா? ஆமா, இப்போ இந்த இருக்கு. பேர் கேம் பேர் வந்து சீட்ஸ் கேம் அப்படினு நீங்களே தெரிஞ்சுக்கணும் guys. ஓ, அந்த மாதிரி கேமா? அந்த மாதிரி கேம். கொஞ்சம் சீட்ஸ் இருக்கனால சீட் கேம் நம்மளே ஒரு பேர் வைக்கணும். இருக்கிறதுலே டேஞ்சரான கேம் இதுதான்டா. காசு கொடுத்து எத்தனை பேர் போய் நின்னுட்டு இருக்காங்க பாரு. அதான அட்வென்ச்சர். எனக்கு பக்கம் போக கூட எனக்கு பயமா இருக்குன்றான். அதான எந்த வயசுல வேணானா தான அட்வென்ச்சர். எந்த வயசுல விளையாடுனா அட்வென்ச்சர்? உயிர் ஒண்ணு, போனதான் வராது. அந்த அட்வென்ச்சர் அனுபவிக்கணும்னா என்னத்தான் அனுபவிச்சு என்னத்தான் நீங்க எல்லாம் பண்ண போறீங்களோ போங்க. இதெல்லாம் உங்களை மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு தான் கரெக்ட். சோ கைஸ், ஃபைனலா நம்ம எல்லாமே சுத்தி பார்த்தாச்சு. எவ்வளவு தம்பி ஜாலியா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சுனா, கொஞ்சம் ரொம்ப தரமா இருந்துச்சு. ஒரு 1.5 hour இருக்கும்ல? 2 hours இருக்கும்னா. டைம் போனதே தெரியல. நம்ம வந்தது 9 o'clock தான் நினைக்கிறேன். 8:45 க்கு வந்தேன். 8:45 க்கு வந்தோம். ஆயிடுச்சு 9:45, 10:45 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 hour ஆயிடுச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்க. இன்னும் ஒரு 23 days இருக்கு. நான் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா பாட்டு சவுண்ட் ஓடிட்டு இருந்தனால எனக்கு அந்த பேக்ரவுண்ட்ல பாட்டு கேட்டுட்டே இருக்கும். அதனால எனக்கு காப்பிரைட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சாரி. நீங்க வேணா வந்து எல்லாமே இன்னும் இருக்கிறதெல்லாம் பார்த்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா மறக்காம வந்துருங்க, விசிட் பண்ணி பாருங்க. ஓகே, பாய். Bye.